Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு பிராண்டட் குர்தாஸ் ஹால் தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இது வந்து சம்மர் ஃப்ரெண்ட்லி குர்தாஸா தான் இருக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணிருக்க இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா லிபாஸ் பிராண்டோட Dress தான். இதோட ரிவ்யூ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஹால்லே வந்து ஷேர் பண்ணிருப்பேன். சோ இது வந்து கொஞ்சம் பிரைஸி தான், பட் ரொம்ப லுக் வைஸ் அழகா இருக்கும். நான் வந்து வழக்கம்போல டபுள் எக்ஸல் பண்ணிருக்கனால லூஸா இருக்கு, பட் ஃபிட்டா போட்டோம்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சேம் பிராண்ட்ல இருந்து குர்தாஸ் மட்டும் பார்க்க போறோம். அந்த குர்தா செட் வந்து ஃபேப்ரிக் வைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி. அண்ட் துப்பட்டா வந்து ஒரு மாதிரியான சிஃபானில் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பிங்க் கலர் லைட் கலர் குர்த்தா. ஸோ இந்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஷைனிங்கான ஃபேப்ரிக் தான், வித் லைனிங்கோட வருது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜரியில் வந்து ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லைன் மாதிரி தெரியுதா? அதுதான் வந்து ரொம்ப ஷிம்மராக ஒரு கிளிட்டர் ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ரொம்ப குட்டியான யோக் பாட்டு, ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். வித் லைனிங்கோடு இருந்தால் கூட சைடில் வந்து ஸ்லிட்லாம் பர்ஃபெக்டான இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப கவர்டாக நல்ல லென்த்தான டாப்பு, நீ லென்த்துக்கு நல்ல கீழே வரைக்கும் இருக்குது. ஸோ போடும்போதே அந்த லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. 3/4 ஸ்லீவ் தான். ஆனால் இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ரொம்ப இந்த ஃபேப்ரிக் வந்து சாஃப்டாக இருக்கனால போட்டிருக்கும் போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பாடி ஹக்கிங்காக இருக்குது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஃபீல் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டானால் அந்த லைன்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கே தவிர உங்களுக்கு விசிபிளாக இல்லை. அண்டு ஸ்லீவோட எஜ்லேயும் வந்து ஒரு மாதிரியான அந்த ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு சரியான த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஸோ பேச முடியல, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இந்த மணிக்கு வர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் இந்த மாதிரி நிறையா லிபாஸ் குர்தாஸ் வந்து ஜஸ்ட் 400-500லாம் நான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் இப்போன்னு இல்லை, நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது கூட கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், பட் இதே மாதிரி வந்து சிம்பிளாக என்கிட்ட ரொம்ப லைட்டாக இதே பிங்க் கலரில் வந்து ஒரு குர்த்தா இருந்திருக்கு. ஆஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 600-700க்கு 2 இயர்ஸ் பேக் 3 இயர்ஸ் பேக் வாங்கினேன். இப்போ வரைக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் மந்த் தான் நான் டீக்ளட்டர் பண்ணும்போது அது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய அதுக்கு இடையில நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து நான் அது எல் சைஸில் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப குண்டாயிட்டனால அது வந்து பத்தாம தான் இருந்தது. அதனால் ஒரு 8 to 10 டைம்ஸ் அந்த டைமில் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லிபாஸ்லேயே வந்து ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி ஒரு குர்த்தா இருக்கும், காலர் நெக் குர்த்தா. இப்போ வரைக்கும் அதில் நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸில் இருக்குது. நல்லா ட்ரெண்டியான குர்த்தா. அண்ட் ஜீன் கூட பேர் பண்ணிங்கனால அழகாக இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக அழகாக இருக்கும். பிளாக் கலர் பிளைன் குர்த்தா ஒன்று இருக்குது, அதுவும் அந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதோட பிக்சர்லாம் கிடைச்சா நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த பிராண்டட் குர்த்தாஸ் எல்லாமே ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் சம்மர் ஃப்ரெண்ட்லியான சில குர்த்திஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் நான் இப்போ வேர் பண்ணிக்கிறது, இப்போ காமிக்கிறது எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி காட்டன் குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து நார்மலான காட்டன், அதாவது ஒரு 400-500 இந்த மாதிரி கிடைக்கும். பட் ஒரு 2-3 வாஷ்க்கு அப்புறமே அது ஒரு மாதிரி மொய்மீன் வந்துடும். அதோட குவாலிட்டியில் டிஃபர்ஸ் இருக்கும், கலரில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் ஃபிட் வந்து கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி இருக்காது. பட் இந்த மாதிரி ஸோ பிராண்டடில் இந்த குர்த்தாஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன் வித்தவுட் லைனிங்கில் தான் வருது. பட் போடும்போது ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தா, சைடில் ஸ்லிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இது கூட வந்து நீங்கள் ஒரு பிங்க் லெகின், ப்ளூ லெகின், பிளாக், ஒயிட் துப்பட்டா எப்படி பேர் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சம்மருக்கும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட்டில் இருக்க மாதிரியான ஒரு குர்த்தா செட்டு. இதுவும் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியும் தான். பட் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். துப்பட்டாவே அவ்வளோ லென்த்தாக இருந்தது. அதுவும் வந்து ஃபேக் மிரர் வச்சு அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ரீமியமான ஒரு குர்த்தா செட்டு தான் இது. வந்து பாட்டம் வேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் மாதிரி இல்லாமல் வேஸ்ட் பேண்ட், பேக் சைடு எலாஸ்டிக், ஃப்ரண்ட் சைடு பெல்ட், ரெண்டு சைடுமே வந்து பேக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேர்டு பெலாசோ பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது, தெரியுதா? மெயினாக இந்த பேண்ட்டில் வந்து பாட்டமில் மட்டும் இந்த ஃப்ளேரு, எம்ப்ராய்டரி ஒர்க், மிரர் ஒர்க் கொடுத்துருக்கிறது வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்குது. பியோர் ஒயிட்டில் குர்த்தா செட் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் பியோர் ஒயிட்டில் ஜார்ஜெட் தான் அதிகமாக கிடைக்கும். இது வந்து காட்டன்லேயே செம குவாலிட்டி. இந்த ஒர்க் பார்த்தோன்னா அதோட குவாலிட்டி நல்லாவே தெரியும். கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். டபுள் எக்ஸல்னால கொஞ்சம் லூஸாக இருக்குது. எக்ஸல் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸல் பண்ணியிருக்கணும், உங்களோட கரெக்ட் சைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எக்ஸ்பிளான் பண்ணுறேன்.